சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நாங்கள் பாண்டியிலேருந்து சென்னையில் இருக்க மவுண்ட் ரோட் பிலால் வரைக்கும் போவோம். ஏன்னா இந்த டிஷ் எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மலாய் டிக்கா நான் வீட்டில் செஞ்சேன். அவ்வளோதான், எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சிக்கன் பிரஸ்ட்டை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேஷனுக்காக 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தழை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் நட்மெக் பவுடர், அப்புறம் ஜீரகத்தூள், ஏலக்காய் தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, கார்ன்ஃப்ளவர், இது எல்லாமே சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். உங்களால் இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு மலாய் டிக்கா செய்யணும்னா நம்மளோட தேசம் மலாய் டிக்கா இப்போ புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இது. இதுலேருந்து ஒரு ½ பேக்கெட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ½ kg சிக்கனுக்கு. ஃபுல் பேக்கெட்னா ஒரு 1 kg சிக்கன் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெல்டட் பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நான் மேரினேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ ஒரு பேனில் அப்படியே இந்த மிக்சரை வந்து சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அந்த சிக்கனில் விடுற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆயிரும். நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா திக்காக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரில் பிளேட்டில் சிக்கன் பீசஸை வச்சு நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் டிக்கா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ திரும்ப கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்க மசாலாவில் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் அளவுலாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கிரில் பண்ண அந்த சிக்கன் டிக்கா பீசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் இதில் வந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மில்க் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ½ கப் மெல்டட் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இல்லை எவ்வளோ க்ரீம் அண்ட் பட்டர் நீங்கள் சேர்க்குறீங்களோ இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் டயட்லாம் மறந்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தியும் நான் வந்து தூவிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்ல க்ரீமி அண்ட் டேஸ்டியான சிக்கன் மலாய் டிக்கா வித் சாஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.